நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவேசியாவில் நியூ சிலபஸில் வந்து பேப்பர் 3ல் வந்து லெட்டர் ரைட்டிங் ஏற்கனவே வந்து 3 போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 4th பார்க்குறோம். பேஜ் நம்பர் வந்து 26 எடுத்துங்க. இது வந்து 8 மார்க்ஸ் வருது. अपने क्षेत्र के गात एवं आपूर्ति अधिकारी को एक नया राशन कार्ड जारी करने के लिए प्रार्थना पत्र लिखिए. अपने क्षेत्र गात एवं ஆப்பூர்த்தி அதிகாரி அப்படின்னா அவர் வந்து ஃபுட் ஆஃபீஸருக்கு வந்து உணவு வழங்குறவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு அதிகாரிக்கு வந்து இந்த மாதிரி என்னுடைய வந்து நயா ராஷன் கார்டு அப்படின்னா என்னுடைய புதிய கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து புதிய கார்டு வந்து எனக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனா பத்திரிக்கை நான் வந்து ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறேன். எனக்கு வந்து லெட்டரை பார்த்துட்டு எனக்கு நியூ கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு எழுதுகிறாங்க. அதுதான் அது சொல்லியிருக்கேன் இந்த ஹெட்லைன்ஸில். சேவாமி அப்படின்னா அந்த யாருக்கு நம்ம கார்டு எழுதுகிறோமோ அவங்களுக்கு வந்து ஃபுட் ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே பண்ணுறாங்க. காத் ஏவன் ஆப்பூர்த்தி அதிகாரி, இது வந்து கொஷின்ஸ்லேயே இருக்குது, அப்படியே பார்த்து எழுதிங்க. இது வந்து உணவு வழங்கல் அதிகாரி அவர்களுக்கு. தகசில் சார் அப்படின்னா வந்து இந்த நம்ம தாசில்தார்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹிந்தியில் வந்து தகசில்தார் அப்படின்னா அவங்க வந்து அந்த தாசில்தார் எந்த ஏரியாவில் இருக்கின்றது அந்த ஏரியா வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணணும். ஜிலா அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இப்போ சேலம்னா சேலம், திருச்சினா திருச்சி, மதுரைனா மதுரை, மாதிரி டிஸ்ட்ரிக் நேம் வந்து இங்கே நம்ம ரைட் பண்ணணும். விஷய அப்படின்னா அது சப்ஜெக்ட் என்ன வந்து எதுக்கோசரம் நம்ம மெயினாக இந்த லெட்ரு எழுதுகிறோம் அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக இங்கே கொடுக்குறோம். விஷய நயா ராஷன் கார்டு பான்கே சம்பந்தமே. ராஷன் கார்டு அப்படின்னா இந்த தமிழில் ரேஷன் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ரேஷன் கார்டு வந்து கேட்டு, பானை அப்படின்னா வந்து கேட்குறது, அதோடைய ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க, எனக்கு ரேஷன் கார்டு வந்து எனக்கு கொடுங்க, எனக்கு கிடைக்கணும், சம்பந்தம் அப்படின்னா எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இங்கே மெயினாக வந்து இங்கே சப்ஜெக்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. மகோத்திய அப்படின்னா வணக்கம். சவினய நிவேதன் அப்படின்னு தாழ்மையான எனது வேண்டுகோள். நிவேதனம் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் மை டேஸ்கா நிவாசி நான் இப்போ டேஸில் வந்து நம்ம வந்து எங்கே வந்து எந்த பிளேஸில் வசிக்கிறேன்றது நம்ம எழுதணும். நான் வந்து இந்த இடத்துல வந்து நிவாசி அப்படின்னா வசிக்கிறது, இந்த இடத்துல வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் நம்ம தெரு பேரை வச்சு நம்ம சொல்லணும். ஜோ டேஸ் தகசில் மே ஷாமில் இந்த மாதிரி நான் அட்ரஸ் வந்து இதில் வந்து நான் இணைச்சிருக்கேன், அட்ரஸோட எல்லாம் டோர் நம்பர் எல்லாமே நான் வந்து இணைச்சிருக்கேன் அதில் அப்படின்னு வந்து தாசில்தாருக்கு வந்து சொல்கிறாங்க. கத்து शब्दाग मेरे पिताजी जब दुकान में राशन लेकर लौट रहे थे. நான் வந்து இந்த இதில் வந்து ரேஷன் கார்டு இணைச்சிருக்கேன். கத்து சப்தான சென்ற வாரம் சப்தாக அப்படின்னா வந்து வீக்கே, சென்ற வாரம் வந்து மேரே பிதாஜி என்னோட அப்பா வந்து ரேஷன் கடைக்கு போயிருந்தாங்க. துக்கான்சி அப்படின்னா ரேஷன் கடைக்கு. கார்டு லேக்கர் அங்கே போயிட்டு என்ன பண்ண லவுடு அங்கே ரேஷன் கடைக்கு போய்ட்டு பொருள் வாங்கிட்டு திரும்புகிறாரு. லவுட்டு ரகேத்தே பொருள் வாங்கிட்டு திரும்புகிறாரு. தபி அப்பொழுது ராஷன் கார்டு கஹிங்கீர் கயா, அப்பொழுது ரேஷன் கார்டு வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. பொருள் வாங்கிட்டு ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வராங்க, வர வழியில் வந்து பொருள் ரேஷன் கார்டு வந்து கீழே விழுந்துருச்சு. கிரினா வந்து விழுந்த பகுத்து டூண்டினே பர்பி அப்படின்னு பகுத்து டூண்டினே அப்படின்னா வந்து உடனே விழுந்த உடனே அங்கே தேடி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே வந்து அங்கே கிடைக்கல. பர்பீனா பிறகு இஸ்கா பதானா சலா, உடனே அதை தேடி பார்த்துன்னா எதுவுமே அங்கே வந்து கிடைக்கல. நான் அப்படின்னா கிடைக்கலன்னு அர்த்தம். துக்கானி दुकान पर भी पता किया कि शायद गोई वहाँ जमा कस गया हो. அப்போ அந்த ரேஷன் கார்டு எல்லாம் கீழே விழுந்தோன்னு போய் பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. தும்னே ஊசு துக்கான் பர், உடனே வந்து கிடைக்காதனால உடனே திரும்பி மாட்டி ரேஷன் கடைக்கு போகிறாங்க. ரேஷன் கடைக்கு போயும் கூட அங்கே போய் அவருடைய அட்ரஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு பொருள் வாங்கிட்டு போனேன், போகிற வழியில் எங்கேயோ விழுந்துருச்சு, அது வந்தாக்க கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டுபிடிச்சி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டில் மறுபடியும் போய் திரும்பி போய் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பர்னு ஆனால் ஷாரா பிரத்தன் எர்த்த ரகே, ஆனாலும் அவங்க வந்து எந்த ஒரு முயற்சியுமே வந்து பயனில்லாமல் போயிடுச்சு.
இந்த மாதிரி ரேஷன் கார்டுலேயும் நம்ம தகவல் தெரிவித்தோம், தொலைவையும் பார்த்துட்டோம். ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே அதே பயனில்லாமல் போயிடுச்சு. தோ தினேக்கே பாத். அப்போ தோ தினோ அப்படின்னா வந்து 2 நாட்களுக்கு பிறகு ஹம்னி ராசன் கார்டு गुम हो जाने की सूचना दानते दे தி 2 நாட்களுக்கு பிறகு அவங்க வந்து நம்ம கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டோம், நம்ம எதுவுமே கிடைக்கலையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சூச்சனான யோசிச்சுட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தானே அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போய் ரேஷன் கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் தராங்க. पर ஆனால் एक शब्दाक से अधिक समय बीत जाने पर भी उसका कुछ पता ना चला. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏக்கு சப்தம் ஒரு வாரம் ஏக் சப்தாக் அப்படின்னா வந்து ஒரு வாரம் கொடுத்து ஒரு வாரம் ஆகும். அதிக சம்மியா அப்படின்னா அதிக நாட்கள் ஆகியும் அவங்க எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி அட்ரஸ் எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ண எந்த ஒரு பலனுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ரேஷன் கடையிலையும் போய் அட்ரஸ்லாம் எழுதி கொடுத்தோம், ஆனால் பலனே இல்லை. अब हमें राशन लेने के लिए नए राशन कार्ड की அவசியக்தா ஹே. அதனால் எந்த இது பயனில்லை. அதனால் வந்து அப்புனா இப்பொழுது, ஹமீனா எங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வந்து எங்களுக்கு வழங்கணும். நயே ரேஷன் கார்டு அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து சொல்கிறாங்க, எனக்கு புதிய ரேஷன் கார்டு வந்து எனக்கு வந்து எனக்கு அவசியத்தா அப்படின்னா எனக்கு ரொம்ப அவசியமாக எனக்கு தேவைப்படுது. அத்திகனா அதனால் ஆப்ஸே பிரார்த்தனா என்னுடைய முதல் தாழ்மையான எனது வேண்டுகோள் என்னவென்றால் हमारी परेशानियों को ध्यान में रखते हुए नया राशन कार्ड प्रदान करने की कृपा करे. அப்போ வந்து இந்த பரேசானியும் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அப்போ வந்து ஹமாரி என்னுடைய பிரச்சனையிலேருந்து எனக்கு ரேஷன் கார்டு தொடர்ந்ததுனால வந்து என்னால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் கவனத்தில் வைக்கணும். தயான் அப்படின்னா வந்து கவனம்னு எடுத்தோம். இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த கவனத்தில் வச்சு எனக்கு வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து எனக்கு வழங்குங்க. உங்களை வந்து குருப்பா கரே அப்படின்னா வந்து உங்களை தாழ்மையோட உங்களை கருணையோடு நான் கேட்டுக்கிறேன், தயவுசெய்து எனக்கு வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்து எழுதுகிறாங்க. ஹமாரா பரிவார் ஆப்கா ஆபாரி ரகேகா. நீங்கள் இந்த ரேஷன் கார்டு எனக்கு கொடுத்துட்டீங்களா, எங்கள் பரிவாரம் எங்களோட குடும்பம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கடமைப்பட்டு இருக்கும், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஆபாரி அப்படின்னா வந்து ரொம்ப கடமையாக இருக்குது, என்றைக்கே நான் வாழ்நாள் நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேமிலி வச்சு இங்கே லெட்டர் எழுதியிருக்காங்க. சதன்யவாத்துன்னு நன்றி, பவத்தியனா சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து இங்கே நம்ம எழுதுகிறோம். ஸ்தான் அப்படின்னா வந்து எந்த பிளேஸ்லேருந்து எங்கேருந்து நீங்கள் கடிதம் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எழுதணும். தினாக் அப்படின்னா வந்து டேட்டு. நன்றி, தன்யவாத்.